வேறு ரெட்மி 12C நம்மளோட லைட்டிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? டிஸ்பிளே வேறு போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தாச்சா? நெக்ஸ்ட்டு கனெக்டர் செக் பண்ணியாச்சா? கனெக்டர் செக் பண்ணல. கூல் டெஸ்ட் பண்ணலையே, அதாவது உடஞ்சிருக்கா, வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா, அந்த மாதிரி அந்த மாதிரி செக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்கள், எழுதி கொடுத்து. அது பிறகு டயர்டு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடிக்கு ஒன்று எழுதி கொடுத்துருக்கணும். டயட் வேல்யூ டயட் வேல்யூ தான் ஒரு டயட் செக் பண்ணணும். செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ டயக்ராம் போயிட்டு டயக்ராம் போயிட்டு அதுக்கப்புறம் பிராண்டு ரெட்மி மாடல் வெரி குட். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் சொல்யூஷன். அடுத்து எல்சிடி லைட். ரைட். பாருங்க, பௌர்ணியோ பிராண்டு மாடலு ஹார்ட்வேர் சொல்யூஷனு எல்சிடி லைட்டை நான் பண்ணணும். கரெக்டாக தானே? மேலே பார்த்து. ஓகே. இப்போ இல்லை உள்ளே வந்து கிராஃபிக்ஸ் வந்து லைட்டு தான் வரல. ஆமாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஐசியை பாருங்கள், 6 லக் ஐசி தெரியுதா? ஏஎல் 6 பெயின் போட்டுருவாங்க. 1 2 3 4 5. இது 6 லக்கு. இந்த மாதிரி இருந்தால் இது பால் ஐசி. 6 லக் ஐசி வேறு, பால் ஐசி வேறு, ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. இது 6 லக் ஐசி. இதில் நமக்கு மொத்தமே 4 தான் இருக்கும். என்னென்னா எல்இடி ஏ, இது வந்து நம்ம அனோடுன்னு சொல்லுவோம். சரியா? எல்இடி K1, எல்இடி K2, சிஏபிசி இது வந்து பிடபிள்யூஎம்னு சில இதில் கொடுத்துருப்பாங்க. இது கண்ட்ரோல் லைன். மொத்தமே 4 தான் இருக்கும். இப்போ இந்த எல்இடி ஏ அனோடில் வந்து நீங்கள் கூல் டெஸ்ட் பண்ணும்போது, இது கூல் டெஸ்ட் பண்ணும்போது 6 லக் ஐசி, அதாவது பால் ஐசிக்கும் 6 லக் ஐசிக்கும் ஒரு சின்ன வேற்றுமை இருக்கும். இதை எப்போவுமே நோட் பண்ணிக்கணும். இது 6 லக் ஐசி. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா அந்த ஐசியை? 6 லக் இருக்குது, 6 லக் ஐசி. இதே மாதிரி லைட்டிங் செக்ஷனில் இந்த மாதிரி பால் கொடுத்துருந்தாங்கன்னா இது பால் ஐசி. ஆமாம் ஆமாம், பால் ஐசி வரும், 6 லக் வரும். இது அனலாக், அது டிஜிட்டல். இப்போ எல்இடிஏ டயோடு வேல்யூ செக் பண்ணும்போது 350 to 650 ஒரு காமன், அது 800 வரைக்கும் போகலாம். எல்இடி கே 1 செக் பண்ணும்போது 6 லக் ஐசி இருந்தால் 0080009 காமிக்கும். இது லோ ரீடிங்கு ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, எதுவும் காமன் டீப் சவுண்டோட வரும். அது சவுண்ட் சவுண்டோட வரும். 6 லக் ஐசி இருந்தால் கெத்தோடில் கன்ஃபார்ம் லோ ரீடிங் தான் வரும். இது ஷார்ட்டு ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எந்த காம்பனண்ட்டையும் டச் பண்ணக்கூடாது. இது இப்படி தான் வரும். இதுவே பாலைசியாக இருந்தால் 350 to 650 வரும். சரியா? நம்ம காமனாக எல்லாம் இப்போ தெரிஞ்சு வச்சுருப்போம். லோவாக வந்து இது ஷார்ட்டு, அப்போ ஐசியில் ஷார்ட் இருக்குது போல், அதனால தான் லைட்டிங் வரலன்னு சொல்லிட்டு போய் ஏதாவது கை வச்சிரும். 6 லக் ஐசி வந்தால் கூல் டெஸ்ட் பண்ணையில் கெத்தோடு லைனில் 008 009 பீப் சவுண்டு வரும். இது காமன். இது வந்து ஷார்ட் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். 6 லக் ஐசியில் இப்படி தான் வரும். K2லையும் அதே மாதிரி தான் பீப் சவுண்டோட வரும், லோ ரீடிங் வரும். இதில் வந்து சில நேரங்களில் சில டிஸ்பிளேக்கு மட்டும்தான் டிஸ்பிளே இல்லாமல் ரீடிங் வரும். சில டிஸ்பிளே கண்டிப்பாக ஓஎல் தான் வரும். டிஸ்பிளே மாட்டின பின்ன தான் கனெக்ஷனே வரும். சரியா? இதையும் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சா? இது வந்து கூல் டெஸ்ட்டு 6 லக் ஐசி. பால் ஐசி வந்தால் மட்டும்தான் கெத்தோடில் வந்து 350 to 650 வரும். 6 லக் ஐசி வந்தால் 008 009 லோ ரீடிங் தான் வரும். செக் பண்ணும்போது இப்போ செக் பண்ணி காமிக்க டயோட் மூல வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்துருவோம். கொஞ்சம் செக் பண்ணுற தரைக்கு 6 ஹால். இது நம்ம எப்படியும் இப்படி தான் எண்டிகுலர் கோய்ஸ் தான் நம்ம இதை கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 இந்த தானே. அடுத்து நம்ம விலங்கு லென்ஸ்னால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எது ஜிஎன்டின்ஸ் இந்த அறைக்கு இங்கே வைக்கிங்க பாருங்கள். கிளியர்லாம் பார்க்குறீங்க? பார்த்து சரியா? ஓகே. சரி, இங்கே இருக்கு ஐசியில் இந்த நோக்கு இங்கே இருக்கு கருப்பு. இங்கேருந்து கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 ஆண்டிகுலர் வைஸ் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த இருக்கு இது ஜிஎன்டி. ரைட்.
இல்லை அதில் டயக்ராம் இருக்குது அதை பார்ப்போம். இப்போ நார்மலாக செக் பண்ணி பார்த்துட்டு டயக்ராமில் பார்ப்போம். அதுக்கு இந்த அறைக்கு கெத்தவுட் 1 பார்த்தீங்களா? பீப் சவுண்டோட ரீடிங்கை பாருங்கள் மீட்டரில் ரீடிங்கும் வரும். கெத்தவுட் 1 பீப் சவுண்டோட வருதா? பீப் சவுண்டோட வரும். ஆனால் அது ஷார்ட் இல்லை அது. ஓகே, நடுவில் இருக்கிறது அது கொமன் லைன். அது ஒன்றும் கனெக்ஷன் நான் கனெக்ஷன் நடுவில் இருக்கிறது ஒரு கனெக்ஷன் ஒன்றும் இல்லை. அதுக்கு கீழே வர்றது ஜிஎன்டி கிரவுண்ட் ஐசிக்குரிய கிரவுண்ட். அது வீன் வோல்டேஜ் இன்புட் வரும். இதெல்லாம் ரீடிங் வரும். இந்த நார்மலாக ரீடிங் வருவது பாருங்கள் மீட்டர் பாருங்கள் 450 அது ரீடிங் வருவது தானே. இதில் தான் விபிஹெச் வோல்டேஜ் வந்து இன் ஆகும். இந்த அதுக்கு கீழே இருக்கிறது பிடபிள்யூஎம் சிக்னல் லைன், இதுவும் ஓகே. அடுத்து அதுக்கு கீழே இருக்கிறது 4வது லைன் ஸ்விட்சிங் லைன், அதுவும் ஓகே. இப்போ இது ஷார்ட் இல்லை, சில இது ஷார்ட் காட்டும். இந்த இங்கே வைக்க விபிஹெச்சில் ஷார்ட் இருந்தால் இது ஷார்ட் காட்டும், அது இங்கே ஷார்ட் காட்டும். இங்கால லைனில் இதுவும் பீப் சவுண்டோட வரும், அது பிரச்சனை இல்லை. இந்த இங்கால வைக்கிற ரெண்டும் நடுவில் வைக்கிறது இதுவும் ஷார்ட் காட்டப்படா, இதுவும் ஷார்ட் காட்டப்படா, இதுவும் ஷார்ட் காட்டப்படா. இது மூணும் ரீடிங் வந்தே ஆகணும் கட்டாயம். சரி ஓகே தானே. 450 இது 600 இது 400. ஷார்ட் காட்னா பீப் சவுண்டோட 00 வரும். ஃபுல்லாக 00 ஆகி பீப் சவுண்டும் வரும். 00 to 00 ஃபுல்லாக இது ஓகே. அடுத்து இங்கே என்ன இது இப்போ இது செக் பண்ண இது ஓகே. இது இப்போ இது ஓகே இல்லை கலர் நார்மலாக செக் பண்ண. நார்மலாக நம்ம எடுத்து கூல் டெஸ்ட் நடப்போம். சும்மா நார்மலாக ஷோர்ட் இருக்கா இங்கே கெப்பாசிட்டி எதுவும் போயிருக்கா வாங்கினா நார்மலாக பார்ப்போம். ஓகே இப்போ இது பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு அடுத்தது பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜர் அடிச்சுட்டு வோல்டேஜை பார்ப்போம் கூல் டெஸ்ட்டுக்கு பிறகு. மற்ற இதுவும் சொல்லிடுவோம்மா. மற்ற ஒரு பின்னுண்டு கூல் டெஸ்ட் டயோடு வேல்யூ செக் பண்ணால் அனோடில் 350 to 650 வந்துச்சு. கெத்தோடில் ஷார்ட் லோ ரீடிங் காமிச்சது, கண்ட்ரோலு வந்துடுச்சு. இப்போ ஹார்ட் டெஸ்ட் பண்ணும்போது ஆஃப் கண்டிஷனில், அதாவது ஃபோனு ஆன் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணல, பேட்டரியை மாட்டியிருக்கோம் இல்லை சார்ஜ் மாட்டியிருக்கோம். பேட்டரியை மட்டும் மாட்டியிருக்கோம் அப்படின்னா பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அது காமிக்கும் ஆஃப் கண்டிஷனில். இல்லை ஒன் பண்ண தேவையில்லை. பேட்டரியை கனெக்ட் பண்ணி ஃபோன் ரிகவர் ஆகலை, ஃபோன் பவர் பட்டன் அமர்த்தல. உதாரணத்துக்கு பேட்டரியில் ஒரு 4 வோல்ட் இருக்குது அப்படின்னா 4 வோல்ட்டு காமிக்கும். பண்ணியாச்சு அப்படின்னா 15 to ஒரு 25 30 வோல்டேஜும் ஒரு 15க்கு மேலே காமிச்சிடணும். ஒரு 25 ஆன் கண்டிஷனில் காமிச்சிடணும் வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ பாருங்கள் பட்டு கலட்டிருக்கேன். பேட்டரி மட்டும்தான் அடிச்சிருக்கு. இதில் சார்ஜ் இல்லைன்னு சொன்னார். பார்ப்போம் பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அது காமி வோல்டேஜ். வோல்டேஜ் மூட்டுக்கு வச்சுட்டு மீட்டரை ஓகே. வோல்டேஜ் பார்க்கணும். வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணி கனெக்டர்லாம் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை கனெக்டரில் வரலன்னா ஐசி கிட்ட போய் செக் பண்ணுவோம். கூல் டெஸ்ட்டு டயட் வேல்யூ மட்டும் பார்ப்போம். ஹோட் டெஸ்ட்டில் தான் வோல்டேஜ் பார்ப்போம் எத்தனை வோல்டேஜ். அதான் ஹோட் டெஸ்ட் கூல் டெஸ்ட்னு சொல்கிறது தான். கனெக்டர் தான் செக் பண்ணி பார்க்கலாம். லேசியா நம்ம கனெக்டர்லேருந்து போகிறோம். ஒரு சில இதுக்கு தான் இப்போ இதுக்கு இவடத்த இருக்கு லைட் செக்ஷன் இங்கே இருக்கு. ஒரு சில இதுக்கு பின்னுக்கு இருக்கும். பேட்டரியை கனெக்ட் பண்ணி நம்ம திருப்பி எல்லாம் வைக்கிற கஷ்டம். அதை பார்க்க கனெக்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கனெக்டரில் வரலன்னு சொன்னால் அங்கே தாண்டி போகலாம். இந்த பேட்டரியில் கொஞ்சம் தான் சார்ஜ் இருக்கு. பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதான் பேட்டரியில் இவ்வளோ தான் இருக்கு சார்ஜ். ஃபோன் ஓன் ஆகல இப்போ ஆல்ரெடி. சரி 2.4 தான் பேட்டரியில் இருந்தாரு. பேட்டரி கொஞ்சம் பாருங்கள் பேட்டரி இருந்தாருக்கு சரிங்களா. 2.8 இந்த வோல்ட் தான் இருக்குது. இப்போ கனெக்ட் பண்ணால் அதில் இருக்கிற வோல்டேஜ் அப்படியே இங்கே வரும் ஒன் பண்ணால் நமக்கு. சரி ஓகே. இவ்வளோ இது வரைக்கும் கரண்ட் வருது. இந்த லைன் ஓகே. இந்த லைன் வரலன்னு சொன்னால் தான் அடுத்தது இங்கே இருக்கும். இங்கே இருந்தால் இங்கே வரும். இங்கே வரலன்னா இங்கே வச்சு பார்க்கணும். டயரில் வச்சு பார்ப்போம். இங்கே எல்லாம் வருது. கனெக்ஷன் எல்லாம் ஓகே. வராட்டி இப்போ கனெக்டருக்கு வராட்டி தான். இப்போ கனெக்டருக்கு நம்ம டயக்ராம் பார்த்தவங்க தானே. கனெக்டருக்கு வராட்டி கனெக்டர்லேருந்து முன்னுக்கு என்ன போகுது, டயர்டுக்கு போகும். டயர்லேருந்து அங்கே வரலாம், அங்கே எங்கே போகுது, ஐசிக்கு இன்புட் ஆகுதான்னு சரி ப்ரோ பார்ப்போம். அது நம்ம டயக்ராமில் ஃபுல்லாக பார்ப்போம். அது இப்போ இந்த இது கனெக்டர் வரைக்கும் வருது. இது ஓகே. இது ஒரு வேலை கோயில் போயிருக்கலாம், ஐசி போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனபிள் லைன் தானே போயிருக்கலாம். வோல்டேஜ் வரைக்கும் வருது. இப்போ வந்து ஒரு வேளை நம்ம செக் பண்ணுறோம், அனோடு லைனில் ரீடிங்கே வரல, ஓஎல் தான் காமிக்குது. அப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும்? கெத்தோடு லைன்லையும் ரீடிங் காமிக்கல, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணலான்றதை இப்போ செக் பண்ணிடுது. இது வரைக்கும் ஓகே தானே? புரிஞ்சிருச்சுல? ஒரு கூல் டெஸ்ட்டு வருது, 6 leg ஐசி,
லைட்டிங் கம்ப்ளைண்ட் வருது, செக் பண்ணுறோம், எவ்வளோ ரீடிங் வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். பாலைசிக்கு இந்த எல்இடி கெத்தோடு மட்டும் மாறும். கெத்தோடு மட்டும் 350 to 650 நார்மல் ஆயிரும். இது பாலைசியாக இருந்தால் கெத்தோடு 350 to 650. 6 leg ஐசியாக இருந்தால் கெத்தோடு 00, 9, 10 ஷார்ட் மாதிரி காமிக்கும். அது ஷார்ட் கிடையாது. பாலைசியாக இருந்தால் கட்டாயம் 350 to 650 ரீடிங் கட்டாயம் காமிக்கணும். அதாவது டயோடு வேல்யூ செக் பண்ணும்போது. பாலைசன்ஸ்னா அந்த ரெட்மி அந்த சாம்சங் A12 அதெல்லாம் A12 அதுலேயும் K1 K2 கெத்தோட் 1 கெத்தோட் 2 சொல்லி இருக்கும். அது அதில் இல்லை நம்ம இதில் என்னது போர்னி 1 தான் விளங்கும். கெத்தோட் 1 கெத்தோட் 2 இதில் சவுண்ட் வரும், அதில் சவுண்ட் வரக்கூடாது. கெத்தோட் ரீடிங் வரணும், அதில் 350லேருந்து 450 அப்படி வரணும். ஜஸ்ட்டு செக் பண்ணுறோம். நமக்கு 350 to 650 காமனாக வரணும். ஒருவேளை நான் செக் பண்ணும்போது 350 to 650 வரல, 002 காமிக்குது ஷார்ட். இப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும்? இந்த ஃபோனு இப்போ கொடுத்த ஃபோனு வந்து ரெட்மி 12C. இப்போ நான் இங்கே செக் பண்ணும்போது 350 to 650 வந்தால் ரீடிங் நல்லா இருக்குது. எனக்கு ரீடிங் வரல, 002 காமிக்குது. அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக ஷார்ட்டு. இப்போ இதில் எந்த பொருள் ஷார்ட் ஆகும்? இல்லை கரெக்டு தான். பட் இந்த சிலர் இந்த இப்போ வார லைன் இருக்கு தான், நம்ம லைனில் என்ன ஷார்ட் ஆகிருக்கு, இல்லை எந்த பொருள் ஷார்ட் ஆகும்? கனெக்டரில் இருந்து ஐசிக்கு போகிற லைனில் அதுக்குள்ளே இருக்கிறது. வேற அந்த லைன் எங்க போதோ அது என்ன இருக்குன்னு பார்த்து எப்படி ஓடிச்சு இப்போ நம்ம வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக புரிஞ்சுக்கிறோம். ஓஎல் காமிக்கிறதுக்கும் ஷார்ட் காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் பேரலில் இருந்தால் அது ஷார்ட் ஆகும், ஏன்னா அது கூட க்ரௌண்ட் இருக்குது. ஒரு பொருள் சீரீஸில் இருந்தால் அது ஷார்ட் ஆகாது, ஓப்பன் ஆகும், ஏன்னா அது சீரீஸில் இருக்குது. இப்போ இந்த கம்யூனிகேஷனில் ஒன்று கப்பாசிட்டரு, பின்ன டயோடு, காயிலு, ஃபியூஸு, ரெஜிஸ்டர் இருக்குது. இப்போ இதில் எந்தெந்த பொருள் ஷார்ட் ஆகிருக்கும் சும்மா கெஸ் பண்ணுங்கள். கப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருக்கும், வேறு காயில் ஷார்ட் ஆகுமா? புரியலண்ணே, மனசில் படுறத சொல்லுங்கண்ணே, தப்பு இல்லை. இதில் எந்தெந்த பொருள் ஷார்ட் ஆகும் கெஸ் பண்ணுறத சொல்லுங்கள். காயில் ஷார்ட் ஆகுமா? ஆகாதான்? எந்த பொருள் கிரவுண்டில் இருக்கோ அது மட்டும்தான் ஷார்ட் ஆகும். எது சீரீஸில் இருக்கோ அது ஷார்ட் ஆகாது. வெரி குட். இப்போ நமக்கு செக் பண்ணும்போது 350 to 650 வந்துட்டா ஃபைன், நல்லா இருக்குது. ஒருவேளை அப்படி வராமல் எனக்கு 002 வந்துருச்சு அப்படின்னா நான் எதெல்லாம் பேரலில் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணணும். ஒருவேளை 002 வராமல் ஓஎல் வந்துருச்சு, அப்போ நான் எதெல்லாம் சீரீஸில் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணணும். புரிஞ்சிச்சா? நமக்கு ரீடிங் நல்லபடியாக வந்துட்டால் பிரச்சனை கிடையாது, ஓல்டேஜ் நல்லபடியாக வந்துட்டால் பிரச்சனை கிடையாது. ஒரு ஷார்ட் வர்றப்பவும் ஓஎல் வர்றப்பவும் என்னென்ன பொருள் ஷார்ட்டாக இருக்கலாம், என்னென்ன பொருள் ஓப்பனாக இருக்காங்கன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ நம்ம போய் அனலைஸ் பண்ணையில் தான் வேலை முடியும். நான் சொன்ன மாதிரி தான் வெறுமனே காயில் டயோட மாற்றாமல் நம்ம கனெக்டில் செக் பண்ணும் போதே கம்ப்ளைண்ட் எங்கேன்னு தெரிஞ்சிடும். அனோடலையா, கத்தோடலையா, சிஏபிஎஸ்சிலையா, பொருள் ஓப்பனாக இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா, வோல்டேஜ் சுவிட்சிங் ஆகலையாங்கிறது செக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஹோல் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் டெஸ்ட் பண்ணும்போதே நமக்கு பிரச்சனை எங்கேங்கிறது வழங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் அடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ஷார்ட் வந்தால் எந்தெந்த பொருள்லாம் ஷார்ட்டாக இருக்கும், ஓயில் வந்தால் எந்தெந்த பொருள்லாம் ஓப்பன் ஆகிருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போ ஓகே, இது ஐசி. நமக்கு இது அனோட லைன், சரியா? இப்போ இந்த இடத்துல எல்இடி ஏ ப்ளஸ் லைன், ப்ளஸ் கெத்தோடுனா மைனஸ்.
ஆமாம், எல்இடிஏ அப்படி அனோடு அப்படின்னா ப்ளஸ்ஸு, கே கெத்தோடு அப்படின்னா மைனஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் அதைத்தான் அது ஃபிசிக்ஸ் ரீதியாக அனோடு கெத்தோடு. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் சொல்லி என்ன போச்சாலும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் அனோடுன்னு சொல்லுவோம், மைனஸை கெத்தோடுன்னு சொல்லுவோம். ஒன்றும் கிடையாது, இதை நீங்கள் சிம்பிளாக எழுதிக்கங்க. எல்இடிஏ அப்படின்னா இது வந்து ப்ளஸ்ஸில் வேணும், சரியா? ப்ளஸ் அது அதிலே போட்டிருப்பாங்க, அதில் டயக்ராமில் போட்டிருப்பாங்க ஏ ப்ளஸ்ன்னு சொல்லி. எல்இடி கே அப்படின்னா கெத்தோடு மைனஸ் லைன், சரியா? ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருந்தால் தானே லைட் எரியும். இப்போ ஆனோடு கெத்தோடு சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ இந்த வழியில் எள்ளுன்னு போட்டிருந்தா என்ன பொருள்? காயில். சுவிட்சிங் காயில். அனோடு லைன். இப்போ இந்த இடத்துல அனோடு லைனில் ஷார்ட் காமிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டரோ பீஸோ ஷார்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா அது ஓப்பன் தான் ஆகும். அப்போ ஷார்ட் ஆகக்கூடிய பொருள் ரெண்டு தான் இருக்குது. ஒன்று டயோடு, இன்னொன்று கப்பாசிட்டர். இதை நீங்கள் செக் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் எங்கேன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை ஷார்ட்டில் ஓஎல் காமிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து எது கூட டச் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த அனோடுலேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெஜிஸ்டர். இது ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா இது நடுவில் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் கனெக்ஷன் பிரேக் ஆகிருக்கும். காயில் ஷார்ட் ஆகுமா ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் தான் ஆகும். காயில் ஷார்ட் ஆகாது, ஏன்னா அது சீரீஸில் இருக்குது. எப்போவும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் ஆச்சுனாலும் ஓஎல் தான் வரும், சரியா? ஒருவேளை டயர்டு பிரேக் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் ஓஎல் தான் வரும். இது செக் பண்ணிடணும். ஒருவேளை ஷார்ட் காமிச்சுன்னா எதெல்லாம் கிரவுண்டு கூட இருக்கோ அதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்போ இங்கேயும் நல்லா இருக்குது, இந்த பக்கம் 350 to 650, இந்த பக்கம் 350 to 650, இங்கேயும் ரீடிங் வந்துருச்சு, இங்கேயும் ரீடிங் வந்துருச்சு, இங்கேயும் ரீடிங் வந்துருச்சு. அப்போ கம்ப்ளைண்ட் எங்கே இருக்கும் ஃபைனலாக? பேசிக் காம்ப்ளைண்ட் எல்லாமே நல்லா ரீடிங் வந்துருச்சு, ஐசியில் கம்ப்ளைண்ட் இருக்கும், சரியா? இப்போ கனெக்டர்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போக சொல்லவே தெரிஞ்சிடும் கம்ப்ளைண்ட்டு எங்கே இருக்குன்னு. ஒரு பொருள் ஓப்பன் ஆகிருந்தால் இந்த சைடு ரீடிங் வரும், இங்கிட்டு வந்துடாது. ரெண்டு சைடுமே ரீடிங் வந்துருச்சு, அப்போ கனெக்ஷன் வந்துருச்சு. அடுத்த பொருளை செக் பண்ணுவோம், இங்கே ரீடிங் வந்துருச்சு. எல்லாமே ரீடிங் வருதுன்னா ஐசிலேருந்து அவுட்புட்டு நடக்கலை. அப்போ செக் பண்ணும்போதே எங்கே கம்ப்ளைண்ட்னு முன்னாடிக்கே தெரிஞ்சிடும், ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேலையை ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வோல்டேஜ் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு. ஃபோனு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது 3.7 to 4.2 பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் வரணும். ஃபோனு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணோன்னே 15 வோல்டேஜுக்கு மேலே வரணும். அப்படி வரலன்னா சுவிட்சிங் நடக்கலை. அப்படிங்கிறப்ப காயில் டயோடு ஐசி அப்படியே ஃபாலோ பண்ணி செக் பண்ணணும். புரிஞ்சிருச்சுல்ல? லைட்டிங் செக்ஷன் வந்தால் என்ன பண்ணணும், எங்கே செக் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எவ்வளோ ரீடிங் வரணும், எந்தெந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வழங்கிடுச்சு தானே? டவுட் இருக்கா? ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஐசி பால் ஐசியா 6 லக் ஐசியான்னு பார்த்துக்கோங்க. என்ன ஐசி இருக்குது பாருங்கள், 6 லக் ஐசி. ஓகே, ரைட்டு. இப்போ இது எல்இடி ஃபஸ்ட்டு பின் வந்து அனோடு, சரியா? 3வது 4வது கெத்தோடு. இது சிஏபிஎஸ்சி. இப்போ அனோடு கண்ட்ரோல் அது டயக்ராம் ஒரு கண்ணு இருக்கும். பார்ப்போம் ஐசியில் பின்ன ஒரு பின்ன ஒர்க்கிங்கை பார்க்கக்குள்ள சிஏபிஎஸ்சியில் என்ன வரும். இப்போ அனோடில் டயோடு வேல்யூ செக் பண்ணும்போது எவ்வளோ ரீடிங் வரணும்? அனோட் லைன் ஃபஸ்ட் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு பின் தான் அனோட் 300 to 600 வரணும். நிறைய ஃபஸ்ட்டு பின் இப்போ செக் ஃபஸ்ட்டு பின் அனோட் பின் செக் பண்ணுறேன். நிறைய எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ? ஓகே, இப்போ நல்லா இருக்கா? இந்த ஷார்ட்டும் இல்லை, ஓப்பனும் இல்லை, நல்லா இல்லை. ஓகே, அடுத்து கெத்தோடு 2வது 3வது ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. இது ஒன்றும் இது ரெண்டும் கெத்தோட் லைன் நிறைய சவுண்ட் வருது. ஆனால் அது ஷார்ட் கிடையாது, ஏன்னா 6 லக் ஐசி இருக்குது. ஓகே, ஷார்ட் வரல. சிபிசி எத்தனாவது வருது? சிபிசி வந்து 4 8வது பின். 8வது பின் செக் 3 4 5 6 7 8வது. இந்த 4 லைனையும் நம்ம இதில் செக் பண்ணிடணும், கனெக்டரில் செக் பண்ணி பார்த்துடணும். ரீடிங் வந்துக்கின்னு சொன்னால் ஓகே, அடுத்தது வோல்டேஜ் தான். இப்போ இதுக்கும் வருது.
இப்போ அனோடில் ஷார்ட் காமிச்சிருந்து ஓப்பன் காமிச்சா காமனண்ட்டை செக் பண்ணுவோம். இது ஷார்ட்டும் காமிக்கல ஓப்பன் காமிக்கல, அப்போ அந்த கனெக்ஷன் நல்லா இருக்குது. அடுத்தது வோல்டேஜ் செக் பண்ணணும். ஓகே, அடுத்தது கூல் டெஸ்ட். அடுத்து ஹாட் டெஸ்ட். அடுத்தது வோல்டேஜ். எதில்? சிஏபிசியில் 350 நார்மல். எல்லாத்துக்கும் நார்மல் ரீடிங் 350லேருந்து 650க்குள்ளே நார்மலாக அப்படி வரும். ஷார்ட்கட் நமக்கு அந்த 1000க்கு மேலே அப்படி போகப்படா 1 அப்படி போனால் தான் இதெல்லாம் லீக்கேஜ் அறியும் சொல்கிறீங்க. அடுத்த ஹாட் டெஸ்ட்டுக்கு வோல்டேஜுக்கு போட்டாச்சு. இப்போ ஃபோனை ஆஃப் கண்டிஷனில் பேட்டரியை மட்டும் மாற்றி, இப்போ ஃபோன் ஆஃப்ல இருக்கு, பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். ஃபோன் இன்னும் ஆன் பண்ணலை. அப்போ ஃபஸ்ட் லைனில் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஹாட் டெஸ்ட் பண்ணக்குள்ளே இதை ரெட் கிரவுண்ட்லேயும் பிளாக் கலர் தான் செக் பண்ணுவோம் அந்த கூல் டெஸ்ட்டில். ஹாட் டெஸ்ட்டில் கிரவுண்டுக்கும் ப்ளஸ்ஸை ரெட்லேயும் வந்து பச்சு பார்ப்போம். தரீங்க எவ்வளோ வோல்டேஜ் வருது? இப்போ பேட்டரியில் உள்ள வோல்டேஜ் வருது. இப்போ ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ வோல்டேஜ் வரும்? ஆன் பண்ணிவிடும். ஓகே, ஆனில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா? 22 வோல்ட் வருது. 22. இந்த வோல்டேஜ் ஆன் கண்டிஷனில் வரணும். அந்த லைனில் தான் 22 வருது. இப்போ நான் நேரத்தில் வச்சு 20ல் வச்சேன். நான் 20ல் வைக்கேன்னா அது காட்டலை. அது இப்போ நான் 200க்கு மாற்றிட்டேன். நான் இது 22க்கு மேலான வரும். அது 20க்குள்ளே இருக்கிற வோல்டேஜ் மட்டும் தான் 20க்குள்ளே காட்டும். நிறைய ஃபோன் போய் இங்கே ஸ்லீப் மோட்டுக்கு போயிடுது. இப்போ இந்த தானே இப்போ ஒன்றில் இருந்தால் மட்டும்தான் அந்த 20-22 வோல்டேஜ் வரும். பட்டன் சும்மா ஸ்லீப் மோட்டுக்கு போனிக்குன்னு சொன்னால் 3.7 தான் வரும். ஒன் பண்ணக்குள்ளே மட்டும்தான் அந்த கரண்ட் வரும். டிஸ்பிளேக்கு எப்போ வெளிச்சம் தேவையோ. ஓகே, இது புரிஞ்சிச்சு தானே லைட்டிங்? யாருக்காவது டவுட்டு? ட்ராகன், எனி டவுட்? அப்துல்லா பாய், லைட்டிங் செக்ஷனில் டவுட் இருக்கா? இது வெளிப்படையாக கேட்டுருங்க, தப்பு இல்லை. ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் குழப்பம் இருக்குது. இவ்வளோதான், 4 தான் வரும். அனோடு, கெத்தோடு, சிஏபிசி கண்ட்ரோல் லைனு. அனோடுக்கு வந்து ஆஃப் கண்டிஷனில் 3 பேட்டரியில் இருக்க வோல்டேஜ், ஆன் கண்டிஷனில் 15 to 20. எல்இடியாக இருந்தால் இன்னும் அதிகமாக கூட வரும், 30 எபோ கூட வரும். இந்த வோல்டேஜ் வரணும். கெத்தோடில் 6 கைஸ் இருந்தால் பீப் சவுண்டோட லோ ரீடிங் வரும். வாழைசியாக இருந்தால் 350 to 650 வரும். சரியா? சிஏபிஎஸ்சி லைனில் 6 கைஸில் சில ஃபோனில் மட்டும் கனெக்ட் பண்ணாதான் ரீடிங் வரும், சில ஃபோனில் கனெக்ட் பண்ணாமே வந்துடும், முடிஞ்சது. பாலைசியில் எல்லாத்துக்குமே ரீடிங் வரணும். 350 to 650 4க்குமே கட்டாயம் வந்துடணும். ஓகேவா? வோல்டேஜ் வரல அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போக வேண்டியது. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் தானே? புரியல? பார்த்தாச்சு, அதுவும் கிளியர். அவரோட ஃபோன் இருக்குது, அவரை வச்சு ரெடி பண்ணணும். ஆமாம். இப்போ இருக்கா? சார்ஜர் ஓட்டு ரெடி பண்ண சொல்லுங்கள்.